செய்வன திருந்தச்சேன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சோன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தமிழுக்காகவும் எல்லாத்துக்காகவும் போராடிட்டு இருக்கீங்களா? அது ஏன் வளர்ச்சி அடையலைன்னா நீங்கள் செய்கிறத எதுவுமே திருந்த செய்யவே இல்லை. வேருக்கு தண்ணி ஊற்றாம இலைக்கும் பூவுக்கும் கனிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதுனால தான் அது இன்னும் போராட்டத்திலேயே நிற்குது. அப்போ இங்கே வேருக்கு தண்ணி ஊற்றணும். என்ன செய்யணும்? வேருக்கு தண்ணி ஊற்றணும்னா நம்ம மருத்துவத்தை முதல்ல கொண்டு வரணும். அறிவியல் பாட்டை முதல்ல மாற்றணும். ஆங்கில மருத்துவத்தை பற்றி பேசுகிற ஆங்கில அறிஞர்களால் அதை தெரிஞ்சுக்கட்டும். அதை மேல் படிப்பில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு படிப்பு, எல்லா மொழியை கற்றுக்கிறதும் ஒரு கல்வி. ஆனால் அடிப்படையாக நம்ம மொழியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நம்ம மொழி என்னென்னலாம் பேசியிருக்கு, நம்ம தமிழர் அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வளர்ச்சி. அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும். நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே, போராடிக்கிட்டே இருக்குமே, இன்னும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்ம நினச்சதை சரியான முறையான விஷயத்தை செய்யலை. நம்ம செயல்கள் ஒழுங்காக இல்லாததுனால இங்கே எதுவுமே என்ன சொல்கிறது, அதோடைய நோக்கம் ஈடேறும். ஜெர்மனி, அதாவது கார்ல் ஜங் அப்படின்ற ஒரு ஆய்வாளர், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடி இன மக்கள் இருக்கிறாங்க. அந்த பழங்குடி இன மக்கள் எப்படின்னா அவங்க நினச்ச உடனே மழை பெய்யணும். அவங்க எப்பெல்லாம் தேவைப்படுதோ இப்போ மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நிமிஷத்தை மழை பெய்யணும். ஸோ அவங்களுடைய எண்ணம் அந்த அளவுக்கு டக்குன்னு அவங்க எல்லாருமே அந்த ஊர் மக்கள் மொத்த பேருமே நினைக்கும் போது நடக்குது. ஸோ இந்த கார்ல் ஜங் என்ன பண்ணாருன்னா இது எப்படி அந்த பழங்குடியினர் மக்கள், ஜெர்மனி சார்ந்த பழங்குடியினர் நினைச்சது நடக்குது. அப்போ ஏதாவது அவங்க மதம் சார்ந்த, ஏதாவது மதம் இல்லை, ஐ மீன் இறைவன் சார்ந்ததாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ இல்லை வேறு ஏதாவது அதை செய்கிறாங்களா, அதுக்கான ஏதாவது ஸ்பெஷல் ப்ரேயர் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்காக அவங்களோட ஒரு வருஷம் இருந்தாங்க. அந்த ஒரு வருஷம் இருந்த காலங்களில் அவங்க ஒன்றுமே பண்ணலாம். இவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான பெரிய பெரிய பூஜைகளோ பிரார்த்தனைகளோ எதுவுமே அவங்க நினைக்கிறாங்களா. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க, அதாவது நீங்கள் நினைக்கும் போது மழை எப்படி பெய்யுது அப்படின்னு கேட்டப்போ தான் அந்த மக்கள் சொன்னாங்களா, நாங்கள் எங்களுக்கு வேணும் நாங்கள் நினைக்கிறோம், அதனால் எங்களுக்கு வேணும். அதுக்கான காரணம் எப்படி அது வேணுன்றதை நினைக்குது அப்படின்னா அது என்னன்னா எல்லாருடைய ஒரே சிந்தனை. அந்த சிந்தனை காரணம் என்ன, அவங்க எல்லாரும் அந்த எல்லா மக்களுமே ஒரே விஷயத்தை நினைக்கும் பொழுது அது நடக்குதுன்னா அவங்க அந்த இயற்கைக்கு செஞ்சுருக்காங்க, செயலாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இயற்கையை முழுமையாக புரிஞ்சிருக்காங்க, இயற்கையுடைய ஆணி வேற மிகச்சரியாக உணர்ந்திருக்காங்க. மிகச்சரியாக அந்த மழையை அவங்களுக்கு பெய்ஞ்சாலும் அதை அவங்க காசாக்கி வியாபாரம் பண்ணலை, அதை பணத்துக்காக வியாபாரம் பண்ணலை. அவங்க அந்த மழை தண்ணியை வச்சு அடுத்தடுத்து அவங்களுடைய முயற்சிகளில் என்ன செயலாக செய்யணும் அந்த செயல்களை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறதுனால இயற்கை அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற செய்தது. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் சில பேர் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, சில பேர் நடக்கலைன்னா அவங்க நினைக்கிறது நடக்கிறதுன்றதை விட அவங்க அதற்கான செயல்களை முன்னாடி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய மூதாதையர்கள் வழியாக அந்த ஜெர்மனி பழங்குடியினர் மக்களுடைய மூதாதையர்கள் இயற்கைக்காக உழைச்சிருக்காங்க, நீர்வளத்தை காப்பாற்றிருக்காங்க, நீர்வளத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய செயல்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதோடைய விளைவு தான் அவங்க எல்லாருமே மொத்தமாக எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தண்ணி வருது. அப்படியே அந்த மழை பொழிஞ்சாலும் அந்த மழை பொழியறதை வச்சு அவங்க தங்களை மிகப்படுத்தியோ நாங்கள் நினச்ச உடனே நடந்துச்சுன்னு அதை போய் அவங்க வெளியே பிரச்சாரப்படுத்தியோ இல்லை அந்த மழை தண்ணியை வச்சு அவங்க அடுத்ததை வச்சு காசாக்கணும் பணமாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அவங்க அப்பவுமே அவங்க அதே பழங்குடியின மக்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க அதை வச்சு நினச்சப்பெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணி தந்திரங்கள் பண்ணி அரசியல் பண்ணி பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி கட்டி மக்களை ஏமாத்துற அந்த மாதிரி எதுவுமே செய்யணும். அவங்க அதே காட்டுக்குள்ள எப்படி வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே வாழ்க்கையோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தங்களுக்கு இயற்கை வழங்குற ஆசீர்வாதத்தை வச்சும் வரப்பிரசாதத்தை வச்சும் அவங்க அரசியல் பண்ணலை. அவங்க மாறா அந்த தண்ணியை வச்சு இயற்கைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த இயற்கைக்கு இன்னும் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க செய்கிறது, இதுதான் விளைவு. இதை தான் நான் தமிழுக்குன்னு சொன்னேன். நீங்கள் வைக்கிற எண்ணம் கரெக்டு, தமிழ் செய்யணும். அதுக்கான செயல்பாடு என்ன செஞ்சீங்க? ஒரு செயல்பாடும் செய்யணும். எந்தவித செயல்பாடும் செய்யாதவன் போராடிட்டே இருக்கிறதும் சும்மாவே நானும் தமிழை பற்றி பேசுகிறேன், எனக்கும் தமிழ் வேணும், ஒரு 20-30 வருஷமாக இதே கதையை தான் சுதந்திர காலத்துலேருந்து 50 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சு பிரச்சாரமாக மேடை பேச்சாக தான் இருக்கே தவிர அதற்கான செயல்பாடுகளாக மறைமுகமாக ஆங்கில மருத்துவத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் ஆங்கில மருத்துவ ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, ஆங்கில மருத்துவ கல்லூரியில் ஆங்கில மருத்துவத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க,
மார்க் அதிகம் பண்ணாலும் ஆங்கில மருத்துவத்துக்கு எம்பிபிஎஸ்க்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்குறீங்க. பாடத்திட்டங்களில் சயின்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆங்கில மருத்துவத்தை தான் பேசுகிறீங்க. ஆங்கிலம் 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 நீங்கள் எல்லா இடத்துலையும் முன்வைக்க எப்படி இங்கே தமிழ்ன்ற வெறும் முதல் அளவில் வர்றது எப்படி இதுவாக செயலாக நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. செயலுக்கு தான் இங்கே விளைவே தவிர வேற உங்களுக்கு செயலாக நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு தான் ஆங்கிலத்துக்கு தான் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஆங்கிலம் உயர்ந்துகிட்டு இருக்கு, தமிழ் டவுன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே போதும், எல்லா மொழிகளுக்குமே போதும். ஏன் இன்னமும் நோயுற்ற சமுதாயமா உலக அளவில் இருக்கிறாங்க? ஏன் குழந்தைங்களுக்கும் சரி இன்னைக்கும் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க? இன்னும் இருக்க கண்ணாடியே போடாத, அதாவது 50 வயசுக்கு மேலே தான் கண்ணாடி போட்ட தலைமுறை இருந்துச்சு. இன்னைக்கு 3 வயசு 4 வயசு குழந்தை கூட கண்ணாடி போடுது. ஏன்? ஆரோக்கியமின்மை. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லித்தரல, பாடத்திட்டத்திலே இல்லை. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு கடத்தப்படலை. இப்போ கல்வி தானே அடிப்படை, கல்வி தானே கடத்தணும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, அந்த காலத்தை பரம்பரையாக சொன்னாங்க. இன்னைக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது குழந்தைங்க ஸ்கூலில் இருக்கிறாங்க. இப்போ அதிகப்படியான நேரம் அவங்க புத்தகங்களோடையும் ஆசிரியர்களோடையும் பள்ளியோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கே நம்ம ஆரோக்கியத்தை கடத்தணும்? பள்ளியில தான். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத எந்த பாடத்தில் இருக்கு? கிடையவே கிடையாது. ஏன் இன்னமும் முடவ சமுதாயமா நோயுற்ற சமுதாயமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய நீங்க இன்னமும் அந்த சமுதாயத்தை ஆரோக்கியத்தை கொண்டு போறதுக்கான எந்த முயற்சியும் செய்யலை. அதனால்தான் இன்னமும் நோயாளி மாநிலத்துக்கு முதல்வரா அடுத்த இது வரைக்கும் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களும் நோயாளி மாநிலத்துடைய முதல்வர்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நோயாளி தேசத்துடைய ஆட்சியாளராக தான் மத்தியமும் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய அது அப்படிதான் வரும். எப்படி இங்கே ரூட்டையே கிளியர் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஆணி வேறே என்ன, ஆணி வேரை சரிப்படுத்தினா மட்டும்தானே எல்லாமே சரியாகும். மக்கள் தானங்க எல்லாமே. மக்களை நீ மக்களுக்கு எது தேவையோ எந்த மக்களை எப்படி ஆரோக்கியமாக கொண்டு வரணுமோ அதை நீ சொல்லாமல், அதை நீ பேசாமல் இங்கே நீ என்ன ஆண்டாலும் பொருள் பிரயோஜனமும் கிடையாது.